சென்னையில் கொக்கைன், மெத்தம்பெட்டமைன் போதைப் பொருள் வைத்திருந்ததாக மேலும் 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கில் ஏற்கனவே கடந்த ஜனவரி மாதம் 14 பேர் கைதான நிலையில் அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் அடுத்தடுத்து கைது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. ராயப்பேட்டை, அசோக் நகர், நந்தபாக்கம் என இந்த போதைப் பொருள் கடத்தலில் இதுவரை 30க்கும் மேற்பட்டோர் கைதாகியிருக்கும் நிலையில் அவர்களில் ஈசிஆரில் ரெஸ்டோ பார் நடத்தி வரும் ராஜ்திலக் என்ற நபர் தனது பாருக்கு வருவோருக்கு போதைப் பொருட்களை விற்பனை செய்து வந்ததாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.